வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம டேலியில இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் சம்மரியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 3 குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே தான் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஸ்டாக் சம்மரி எடுத்தோடனே நமக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் குரூப் வந்து வியூ ஆகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. ஸோ நான் அதை என்டர் கொடுக்குறேன். உள்ள நமக்கு ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து வியூ ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் வியர், அதை கிளிக் பண்ணா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் வியூ ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டோர்ஸ். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு குரூப்பையும் கிளிக் பண்ணாதான் வந்து நமக்கு உள்ள இருக்க ஐட்டம் வந்து தெரியும். ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரே ரிப்போர்ட்லயே வந்து ஸ்டாக் குரூப் நேமும் வேணும், அந்த குரூப் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டமும் நமக்கு தெரியணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் கிட்ட வந்து கர்சர் வச்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் என்டர் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து வியூ ஆகும். சேம் அதே மாதிரி கிட்ஸ் வியர் அப்படிங்கிற குரூப்ல கர்சர் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வியூ ஆகும். சேம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் குரூப்புக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஸ்டாக் குரூப்பும் நேம் தெரியும், ஸ்டாக் ஐட்டமும் நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்கிரீன்லயே இருந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஐட்டத்தையுமே வந்து நம்மளால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்கிரீனையே வந்து நம்மளால ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம்ல கர்சர் வச்சுக்கோங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாக் ஐட்டம் ஸ்கிரீன் கிரியேட் பண்ற ஸ்கிரீனே வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ எந்த ஐட்டம்னாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் பிளஸ் என்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் இ அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்றது, ஸோ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிடிஎஃபா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாக் சம்மரி ரிப்போர்ட்டை வந்து நம்மளால பிடிஎஃபா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டேலியில ஷார்ட்கட் கீஸை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.